Night and every day, every night and every day, never forget to say La ilaha illallah. Never forget to say La ilaha illallah. Every night and every day, every night and every day, never forget to say La ilaha illallah. Never forget to say La ilaha illallah. When you walk down the street, use your time and repeat and say with every heartbeat La ilaha illallah. And say with every heartbeat La ilaha illallah. Every night and every day, every night and 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 forget to say على رسولنا خير خلقك سيد الأنام صل ربنا على رسولنا خير خلقك سيد الأنام ليوم عفوك ندعو رهبة منا لخير خلقك ندعو شافعا لنا صل ربنا على رسولنا خير خلقك سيد الأنام صل ربنا على رسولنا خير خلقك سيد الأنام نرجو هداك يا ملجأ أمرنا نشكر نعمك يا رحماننا نرجو هداك يا ملجأ أمرنا نشكر نعمك يا رحماننا نرجو نجاة كريم ندعوك يا رحمن دوما دواما ندعو السلام دوما دواما ندعو السلام صل ربنا على رسولنا خير خلقك سيد الأنام صل ربنا على رسولنا خير خلقك سيد الأنام نسمع ناديا أمجد خلقك نمدح ضاحيا أحمد رسولك نسمع ناديا أمجد خلقك نمدح ضاحيا இப்பொழுது ஆரம்பமாக இருக்கின்றது 2009ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் 30ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட மண்பகுதி பகுதி நேர ஹிபில் மதரசாவில் தற்பொழுது சுமார் 30 மாணவர்கள் புனிதமிகு அல் குர்ஆனை வளரவிட்டுக் கொண்டிருக்கின்ற இவ்வேளையிலே 2 மாணவர்கள் பகுதி நேர ஹிபில் மதரசாவில் இருந்து கூட புனிதமிகு அல் குர்ஆனை அழகாக வளரவிட்டு அவர்களை கௌரவப்படுத்துகின்ற அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி கௌரவப்படுத்துகின்ற முக்கிய நிகழ்வு இப்போது நடைபெறவிருக்கிறது. அந்த நிகழ்வின் வைபவத்தின் நிகழ்வுகளை ஆரம்பம் செய்து வைக்கும் முகமாக முதலில் கராத் இடம்பெறுகிறது. கராத்தினை ஓதுவதற்காக மண்பகுதி பகுதி நேர ஹிபில் மதரசாவிலே புனிதமிகு அல் குர்ஆனை வளரவிட்டு ஹாஃபில்களாக திகழ்ந்திருக்கின்ற அல் ஹாஃபில் முகமது பஸ்மின் அல் ஹாஃபில் முகமது சஜாத் ஆகியோர்கள் தான் தற்பொழுது கராத் ஓதி இந்த நிகழ்வு ஆரம்பித்து வைக்கப்படுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. بسم الله
கண்டறியப்பட்ட ஷைத்தானின் தீங்குகளை விட்டும் அல்லாஹ் தஆலாவிடத்தில் பாதுகாவல் தேடியவனாக அந்த அளவற்ற அல்லாஹ்வின் நிகரற்ற அன்புடையவனாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஓதுகிறோம். விசுவாசிகளே, தர்மம் செய்ய கருதினால் நீங்கள் சம்பாதித்தவைகளில் இருந்தும் நாம் உங்களுக்கு பூமியிலிருந்து வெளிப்படுத்திய தானியம் கனிவர்க்க முதலியவைகளிலிருந்தும் நல்ல தானமாக செலவு செய்யுங்கள். அவைகளில் கெட்டவைகளை கொடுக்க விரும்பாதீர்கள். ஏனென்றால் கெட்டு போன பொருள்களை உங்களுக்கு ஒருவர் கொடுத்தால் அவைகளை நீங்கள் வெறுப்புடன் கண்மூடினவர்களாக அன்றி எடுக்க மாட்டீர்களே. ஆகவே நீங்கள் விரும்பாத பொருள்களை பிறருக்கு தானமாக கொடுக்காதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் எந்த தேவையற்றவன் மிக்க புகழுடையவனாக இருக்கின்றான் என்பதையும் நீங்கள் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தர்மம் செய்தால் ஷைத்தான் உங்களுக்கு வறுமையை கொண்டு பயமுறுத்தி மானக்கேடான தர்மத்தை செய்யும்படி உங்களை தூண்டுவான். ஆனால் அல்லாஹ் நீங்கள் தர்மம் செய்தால் தன்னுடைய மன்னிப்பையும் செல்வத்தையும் உங்களுக்கு தருவதாக வாக்களிக்கின்றான். அன்றி அல்லாஹ் மிக்க விசாலனும் யாவையும் அறிந்தோனுமாக இருக்கின்றான். அல்லாஹ் தான் விரும்பியவர்களுக்கு கல்வி ஞானத்தை கொடுக்கின்றான். ஆதலால் எவர் கல்வி ஞானம் கொடுக்கப் பெறுகின்றாரோ அவர் நிச்சயமாக அநேக நன்மைகளை பெற்றுவிடுவார். ஆயினும் இந்த ஞானத்தையே கொண்டு அறிவாளிகளை தவிர மற்றவரும் உணர்ச்சி பெற மாட்டார்கள். நன்மைக்காக உங்கள் பொருளிலிருந்து நீங்கள் என்ன செலவு செய்த போதிலும் அல்லது நீங்கள் என்ன நேர்ச்சை செய்த போதிலும் நிச்சயமாக அல்லாஹ் அதனை நன்கறிகின்றான். அன்றி நேர்ச்சை செய்த பின் அதை நிறைவேற்றாத அக்கிரமக்காரர்களுக்கு உதவி செய்வோர் ஒருவருமே இல்லை. நீங்கள் செய்யும் தானங்களை நீங்கள் வெளியாக்கினால் அதுவும் நன்றே. ஏனெனில் அது பிறரையும் தானம் செய்யும்படி தூண்டக்கூடும். ஆயினும் அதனை நீங்கள் மறைத்தே அதுவும் ஏழைகளுக்கு கொடுப்பது உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும். மேலும் அது உங்களுடைய சில பாவச்செயல்களின் விளைவுகளை உங்களை விட்டு போக்கும். நீங்கள் செய்பவைகளை அல்லாஹ் நன்கறிவான். ليس عليك هداهم إلا ابتغاء وجه الله وما تنفقوا من خير يوفى إليكم وأنتم لا تظلمون. நபியே, மனிதர்களுக்கு நேரான வழியை அறிவிப்பதுதான் உமது கடமை. நேரான வழியில் அவர்களை செலுத்துவது உமது கடமை அல்ல. ஆயினும் தான் நாடியவர்களே அல்லாஹ் நேரான வழியில் நடத்துகின்றான்.
விசுவாசிகளை நல்லதில் இருந்து நீங்கள் எதை செலவு செய்த போதிலும் அது உங்களுக்கே நன்மை. அல்லாஹ்வின் பொருத்தத்தை தேடுவதற்கென்றி பெருமைக்காக நீங்கள் செலவு செய்யாதீர்கள். பெருமையை நாடாமல் நன்மைக்காக நல்லதிலிருந்து நீங்கள் எதை செலவு செய்த போதிலும் அதன் கூலியை நீங்கள் பூர்ணமாக அடைகிறீர்களே தவிர அதில் சிறிது கூட நீங்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டீர்கள். உங்கள் அனைவருக்கும் எனது உள்ளங்கண்ட சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சலாத்து சலாம் என கூறி தூய நாயகினி வேண்டி அஹ்லன் வஸஹ்லன் என்றே வரவேற்கிறோம். சலாத்து சலாம் என கூறி தூய நாயகினி வேண்டி அஹ்லன் வஸஹ்லன் என்றே வரவேற்கிறோம். அருள்மறையாம் திருமறையின் இறையோனின் வார்த்தைகளே எம் இருதய அறைகளிலே நிலம் செதுக்கிடும் முயற்சியிலே. அருள்மறையாம் திருமறையின் இறையோனின் வார்த்தைகளே எம் இருதய அறைகளிலே நிலம் செதுக்கிடும் முயற்சியிலே. அன்பாத்தினி குரல் குர்ஆன் என்கிறோம். இல்ல மர இல்லம் வளமாக வாழென்கிறோம். சலாம் என கூறி தூய நாயகினி வேண்டி அஹ்லன் வஸஹ்லன் என்றே வரவேற்கிறோம். குர்ஆன் ஞானம் கொண்டு சன்மார்க்க அறிவை புகட்டும்
நிகழ்வாக நடப்பதவிருப்பது வரவேற்புரையினை வழங்குவதற்காக நாம் அன்போடு அழைப்பது குருநாகல் அலக்குளத்தினிய புஸ்ரா மகளிர் அரபிக் கல்லூரி கௌரவ அதிபர் நிஹாதி உஸ்வி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون صدق الله مولانا العظيم وقال نبينا صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه صدق رسول الله صلى الله عليه وسلم. இவ்விழாவுடைய தலைவர் அவர்களே, விசேட பேச்சாளர்களாக இங்கே அமர்ந்திருக்கும் கணியத்திற்குரிய உலமாக்களே, கௌரவ அதிகாரிகளே, பெற்றார்களே, சிறார்களே, நலன் விரும்பிகளே, உலமாக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நாள் நம்முடைய புலவருடைய வரலாற்றிலே பதியப்பட வேண்டிய ஒரு முக்கியமான நாளாகவும் வரலாற்றை பதியப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாகவும் இந்த நிகழ்வு இருந்து கொண்டிருக்கின்றது. பல கோணங்களையும் பார்க்கும் பொழுது உண்மையிலே நாங்கள் பெருமைப்பட வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த இலங்கையிலே எத்தனையோ இடங்களிலே இப்படியான பகுதியில இஃபுல் மதரசாக்கள் இருப்பதை நாங்கள் காண்கிறோம். இருந்தாலும் இவ்வாறு தனியாக பிரத்யேகமாக கட்டிடங்கள் அமைக்கப்பட்டு இஃபுல் மதரசாக்கள் நடைபெறுவது மிகவும் அரிதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படியான நிலையில் இதேமுடைய கிராமத்திலே இப்படியான பகுதி நேர மதரசா ஒரு பிரத்யேகமான கட்டிடமாக அமைக்கப்பட்டு இந்த மதரசா நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய கிராமத்துக்கு மிகப்பெரிய ஒரு புகழை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரம் இந்த மதரசாவுக்கான கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட செலவினங்களை இந்த கிராம மக்களை மாத்திரம் முன்னின்று செலவு செய்து அமைப்பெறும் இதுவும் ஒரு புகழுக்குரிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஊர் மக்களுடைய அயரான உழைப்பு, அயரான முயற்சி, பல பேருடைய தர்மங்கள், பல பேருடைய உடலாலும் பொருளாலும் தியாகங்களாலும் நேரங்களாலும் ஆலோசனைகளாலும் கட்டிடம் முடிக்கப்பட்ட இந்த பகுதி நேர ஹிஃபுல் குர்ஆன் மதரசா கட்டடம், இந்த கட்டடத்தை அல்லாஹ் தஆலா பொருந்து கொள்ள வேண்டும். இதற்காக வேண்டி யாரெல்லாம் உடலாலும் பொருளாலும் நேரத்தாலும் ஆலோசனைகளாலும் தியாகங்கள் செய்தார்களோ அத்தனை பேருடைய தியாகங்களையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்து மேலும் இந்த கட்டடத்துடைய பிரயோஜனங்களை என்னுடைய நடவடிக்கைகளை மென்மேலும் அல்லாஹ் தஆலா இன்னும் விருத்தி செய்வானா என்ற பிரார்த்தனைகளோடு இந்த இடத்திலே என்னுடைய வரவேற்புரையை ஆரம்பிக்கின்றேன். இங்கு எம்முடைய அழைப்பை குறுகிய கால அழைப்பை ஏற்று விசேட பேச்சாளர்களாக வந்திருக்கக்கூடிய பேர்வலை ஜாமியா நவீமியா பிரதி படைப்பாளர் அஷேக் ஏசி அதார் முகமது நவீமியா அவர்களையும், திஹாரிய ஹசனியா அரபு கல்லூரி அதிபர் அஷேக் ஏஎல்எம் ரிலா ஹசனி பிஏ அவர்களையும், வலிகமா மதரசத்துல் பாரி அரபு கல்லூரி அதிபர் அஷேக் ஏஆர் அப்துல் ரஹ்மான் மலாஹிரி அவர்களையும், உஸ்தாதுமார்கள், நிர்வாகிகள், மாணவர்கள் சார்பாக நான் அவர்களை வருக வருக என்று அவர்களை வரவேற்பதோடு இங்கு கௌரவ அறிஞர்களாக வந்திருக்கக்கூடிய கலந்து கொள்ளவிருக்கின்ற புத்தளம் மக்களைப்பற்று கிளை அகில இலங்கை ஜமியத்துல் உலமா தலைவர் அஷேக் எம்எஸ்எம் ஷரீப் காசிமி அவர்களையும், குருநாகல மதீனா டெக்ஸ் உரிமையாளர் அஷேக் எம்சி ஜுபைர் பஹ்ஜி ஜேபி அவர்களையும்,
புத்தளம் பிரதேச சபை செயலாளர் அஷேக் எம்ஆர்எம் மலிக் நவீமி அவர்களையும், புலிதுவயல் ஜும்மா பள்ளி தலைவர் அல்ஹாஜ் எம்எஸ் அபுல் ஹுதா ஹஜார் அவர்களையும், புலிதுவயல் அரசினர் முஸ்லிம் வித்தியாலய அதிபர் ஜனாப் எச்.எம். அமீர் அவர்களையும், மேலும் நம்முடைய அழைப்புகளை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய இந்த பகுதிகளைச் சேர்ந்த மதரசாக்களுடைய உஸ்தாதுமார்கள், மேலும் அளவாக்கள், இந்த பகுதிகளைச் சேர்ந்த பள்ளி நிர்வாகிகளையும் சிறார்களையும் பெற்றார்களையும், மேலும் நம்முடைய குறுகிய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய அனைவர்களையும் நலன் விரும்புகளையும் இந்த சந்தர்ப்பத்திலே வருக வருக என்று அவர்களை நான் வரவேற்பதோடு உங்களுடைய வருகையை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக என்று வேண்டி எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய அல்லாஹுக்கு நன்றி செலுத்தியவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்த நிகழ்வாக தலைமை உரை இடம்பெறவிருக்கிறது. இன்றைய நிகழ்வுக்கு தலைமை தாங்கி நிகழ்வுகளை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற மன்பாவுத்தீன் ஹிஃபுல் மதரசாவின் கௌரவ நிர்வாக சபை தலைவர் அஷேக் ARM அப்பாஸ் ஹசனி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وأقيموا الصلاة وآتوا الزكاة واركعوا مع الراكعين. صدق الله مولانا العلي العظيم. கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய என்னுடைய உஸ்தாதும் அஷேக் ALM ரிதா ஹஸ்ரத் அவர்களே, இன்னும் எமது சிறிய அழைப்பை ஏற்று பெருந்தன்மையோடு தனது தந்தையின் கிராமம் என்று நினைத்து பெருமைப்படுத்தி சிறப்புரை ஆற்றுவதற்காக வேண்டி வருகை தந்திருக்கும் அஷேக் AC அகார் ஹஸ்ரத் அவர்களே, மற்றும் நாடறிந்த தாவா பேச்சாளரும் மதரசத்துல் பாதி அதிபரும் அஷேக் அப்துல் ரஹ்மான் ஹஸ்ரத் அவர்களே, இன்னும் எமது பள்ளியின் தலைவரும் அபுல் ஹுதா ஹாஜி அவர்களே, இன்னும் மதரசத்துல் ஹசனியா அரபு கல்லூரியின் உபாதிபர் அஷேக் மசீன் ஹசரத் அவர்களே, இன்னும் புஷ்ரா பெண்கள் அரபு கல்லூரி தலைவர் ரிஹான்தீன் ஹசரத் அவர்களே, மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்களே, பெற்றோர்களே, மாணவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இணையும் கரிந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இன்று எமது கிராமத்தின் சந்தோஷகரமான ஒரு நாள். இந்த நாளை கண்டு எமது உள்ளங்கள் எல்லாம் பூரிப்படைந்திருக்கும் இந்த வேளையிலே உங்களோடு எமது கிராமத்தையும் எமது மதரசாவின் ஆரம்ப வரலாற்றையும் பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். எமது கிராமத்தின் பூர்வீகம் சுமாராக 132 வருடங்கள் அறியப்படாத போதும் 132 வருடங்களுக்கு உட்பட்ட குறிப்புகளை கொண்டுள்ளது. இக்கிராமம் அக்காலம் தொடக்கம் இன்று வரைக்கும் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக கொண்டு விளங்குகின்றனர். கற்பிட்டியைச் சேர்ந்த இலங்கையின் சிவில் சேவை அதிகாரியும் முதல் மாவட்ட நீதிபதியும் பன்முறை அறிவாளருமான சைமன் காசி சிட்டி என்ற அவர்களால் 1834ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட இலங்கையை பற்றி சிலோன் கெசட்டிஸ் என்ற நாணவித செய்தி திரட்டிலிருந்து புலிதுவையின் வரலாற்றை குறிப்பிடும் பொழுதோ 1881 மற்றும் 1891 குடிசன மதிப்பீட்டில் புலிதுவயல் என்றும் மாவட்ட வரைபடத்தில் புலிதுவாசல் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இக்கிராமத்தின் வரலாறு பழமையான ஒன்றாகவும் புலிதுவயல் ஜும்மா பள்ளியை அண்டியவதாகவே ஆரம்ப குடியேற்றங்கள் இடம்பெற்றுள்ளன. 1881ஆம் ஆண்டு சுமார் எமது கிராமத்திலே 128 வீடுகள் இருந்ததாக வரலாறுகள் கூறுகின்றது.
எமது கிராமத்தில் அறியப்படாத சில விடயங்களும் சில வரலாறுகளும் இருப்பதை கண்டு எமது உள்ளம் கவலை அடைகின்றது. அவைகளில் ஒன்றுதான் எமது பள்ளியிலே நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ள 3 புனிதர்கள். ஒன்று பட்டாணி சாஹிப், இரண்டாவது ராவுத்தர் சாஹிப், மூன்றாவது லைனா சாஹிப், லைனா முகமது சாஹிப். அவர்களும் இந்த மஸ்ஜிதிலே நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களின் பெயரை தான் அன்று தொற்று இன்று வரைக்கும் எமது ஜும்மா பள்ளிக்கு பட்டாணி சாஹிப் ஜும்மா பள்ளி என்று அழைக்கப்படுகின்றது. எமது பழைய பள்ளியின் வரலாறு சுமார் 200 வருடங்களை தாண்டியதாக அறிய கிடைக்கின்றது. உண்மையான தகவல்கள் பெறப்படாமல் இருந்தாலும் எமது பழைய பள்ளி 1984ஆம் ஆண்டு புனர் நிர்மாணம் செய்வதற்காக வேண்டி உடைக்கப்பட்டது. அப்பொழுது அதனை அஸ்திவாரம் இடுவதற்காக வேண்டி வெட்டப்பட்ட குழியில் இருந்து ஒரு செம்பு காசு கண்டெடுக்கப்பட்டது. அதில் 1800ஆம் ஆண்டு அச்சிடப்பட்டுள்ளது என்பதை அறியப்பட்டது. இதனால் எமது பள்ளி சுமார் 200 வருடங்களை தாண்டியதாக இருக்கின்றது. புதிய பள்ளி கட்டுவதற்காக வேண்டி அன்றைய நிர்வாகம் எமது பள்ளியின் கிப்லா திசையை அறிந்து கட்ட வேண்டும் என முடிவு செய்தது. அதை அறிந்த அன்றைய காலத்தின் மார்க்க அறிஞரும் வானியல் நிபுணத்துவம் பெற்ற எமது உஸ்தாதுமாகிய அல்லாமா அப்துல் சமத் ஆலிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்களினால் 1986ஆம் ஆண்டு எமது பள்ளியின் கிப்லா திசையின் சரி செய்யப்பட்டு அவர்களினாலே எமது பட்டாணி சாஹிப் ஜும்மா பள்ளிக்கு முதல் கல்லும் வைக்கப்பட்டது. எமது கிராமம் அன்றைய காலம் தொற்று இன்று வரைக்கும் பெரிய உலமாக்களுடன் தொடர்பு பட்டுள்ளதை அறிந்து எமது உள்ளங்கள் பூரிப்படைகின்றது. இந்த நன்னாளில் இப்பொழுது காட்சி தந்து கொண்டிருக்கும் இந்த பள்ளி எவ்வாறு கட்டுவது என்று சிந்திக்கும் பொழுதோ எமது கிராமத்தில் உள்ள மக்கள் எங்களுக்கு வருமானம் தந்து கொண்டிருக்கும் தென்னங்காய்களை ஒரு விடுத்தம் பள்ளிக்கு தருவதாக ஒப்புக்கொண்டு தங்களுடைய தேங்காய்களை கொடுத்து உதவினர். சுமாராக அந்த தேங்காய்கள் அனைத்தும் 1 லட்சத்தை தாண்டியதாக இருந்தது. ஒரு தேங்காய் அன்றைய நேரம் 90 சதத்துக்கு விற்கப்பட்டது. எமது இந்த பள்ளி ஊர் மக்களின் உதவியினால் அனைத்து வேலைகளையும் செய்து முடித்தார்கள். அவர்கள் அனைவரும் மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய மண்ணறைகளை சுவனத்தின் பூஞ்சோலையாக ஆக்கி வைப்பானாக. எமது கிராமத்தில் கட்டப்பட்டுள்ள அனைத்து பள்ளிகளும் எமது ஊர் மக்களினால் கட்டப்பட்டுள்ளது அறிய கிடைக்கின்றது. ஒன்று மஸ்ஜிது தக்வா, இரண்டாவது மஸ்ஜிது முஹியத்தீன், மூன்றாவது மஸ்ஜிது முஹியத்தீன் கொலனி, நான்காவது மஸ்ஜிது சலாம், அதே போல குர்ஆன் மதரசத்து மன்பாவுத்தீன். இந்த அனைத்து பள்ளிகளும் ஊர் மக்களுடைய உதவிகளினாலும் அவர்களுடைய பணங்களினாலும் சுத்தமாக கட்டப்பட்டது. இந்த பள்ளிகளுக்கு வருமானம் வருவதற்காக வேண்டி தென்னங்காணிகளை நிரந்தரமாக கொடுத்து உதவியதை கண்டு அவர்கள் எந்த அளவுக்கு இறைபக்தி இருப்பதை, அவர்களிடம் உள்ளதை எவ்வாறு கொடுத்து உதவினார்கள் என்பதை காண கிடைக்கின்றது. தங்களால் கொடுக்க முடியாத மக்கள் எல்லாம் ஒரு தென்னை கன்றாவது இந்த மக்களுக்கு பள்ளிக்காக வேண்டி கொடுத்து உதவி இருக்கின்றார்கள். இவைகள் எல்லாம் எமக்கு அந்த காலம் தொற்று இன்று வரைக்கும் ஒற்றுமையை எடுத்து காட்டக்கூடிய ஒரு கிராமமாக எமது கிராமம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் எமது கிராமம் அன்று தொற்று இன்று வரைக்கும் கல்வியிலே ஆர்வம் உள்ளதை எடுத்து காட்டுகின்றது. இதனால் எமது பாடசாலை 1936ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 4ஆம் தேதி பாடசாலை ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டது. இந்த அண்டையிலான கடையாமோட்டை, விருதோடை, புத்தளம் தேசிய பாடசாலை விட பழமையானதாக எமது பாடசாலை இருந்து கொண்டிருக்கிறது. எமது கிராமத்திலே 1901ஆம் ஆண்டு முன்னதாக எமது ஊரில் முஹம்மதியா பாடசாலை ஒன்று, குர்ஆன் மதரசா ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. அன்று தொற்று இன்று வரைக்கும் குர்ஆன் மதரசாவை சிறார்களுக்கு இலவசமாக புகட்டுவதற்கு இன்று வரைக்கும் இருக்கும் நிர்வாகங்கள் பொறுப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள்.
இப்பொழுது கூட சுமார் 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் இலவசமாக. இந்த குர்ஆன் மதரசா கல்வியோடு மாத்திரம் நிறுத்தாமல் குர்ஆன் மனன பிரிவையும் ஆரம்பிக்க வேண்டும் என்று பலருடைய உள்ளத்தில் பல காலங்கள் ஆசை இருந்து கொண்டிருந்தது. இந்த கவலையை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி பலர்கள் பல முயற்சிகள் செய்தார்கள். இந்த எமது பள்ளியின் தலைவரும் அபுல் ஹுதா அவர்கள் பல விடுத்தங்கள் இது சம்பந்தமாக நான் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது கதைத்தும் இருக்கின்றார்கள். முதலாவதாக இந்த மதரசா ஆரம்பிக்க வேண்டும் என்று 24/7/2009 அன்று ஒரு பொதுக்கூட்டம் கூடப்பட்டது. அதிலே சுமார் 60 பேர் கலந்து சமூகம் தந்து ஒரு நிர்வாக சபையை அமைத்து இந்த மதரசாவை நடாத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. அதிலே சுமார் 18 பேர் தெரிவு செய்யப்பட்டனர். அதிலே செயலாளராக எமது கிராமத்திலே வாழ்ந்த ஒரு ஆசிரியரும் MAM இஸ்மாயில் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டு தனது கடமையை முழு மூச்சுடன் செய்து கொண்டிருந்தார்கள். இந்த நன்னாளில் அதே போன்று எமது பள்ளியின் செயலாளர் தாருஜ் அவர்களும் இந்த மதரசாவுடைய வளர்ச்சியிலே ஈடுபட்டுக் கொண்டிருந்த இருவரும் இந்த நன்னாளில் அவர்கள் இல்லாமல் இருப்பதை கண்டு எமது உள்ளம் மிகவும் வருத்தம் அடைகின்றது. அல்லாஹ் அன்னாரின் மறு உலக வாழ்க்கையை நல்லதாக ஆக்கி வைப்பதுடன் நல்லோர்களின் கூட்டத்திலும் சேர்த்து வைப்பானாக. 11 மாணவர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த மதரசா 2010/8/28 எமது புதிய மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டு எமது பள்ளியிலே மதரசாவை ஆரம்பிப்பது என முடிவு செய்யப்பட்டது. இந்த மாணவர்கள் நடவடிக்கைகளை மாதம் தோறும் கடைசி வாரம் கூட்டங்கள் நடாத்துவது என்று முடிவு செய்யப்பட்டு இன்று வரைக்கும் அந்த கூட்டங்கள் நடைபெற்று மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்லப்படுகின்றது. அதிகமான மாணவர்களின் தேவைகளை மதரசாவின் நிர்வாகம் நிறைவு செய்து வருகின்றது. அதில் சிலர் தங்களது உதவிகள் ஒத்தாசைகளையும் செய்து கொண்டிருப்பதை காண்கிறோம். அல்லாஹ்வின் உதவியால் சுமார் 30 மாணவர்கள் பாடசாலை கல்வியுடன் இந்த பகுதி நேர மதரசாவிலே கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு மாணவன் முதலாவதாக குர்ஆனை 2 வருடங்களில் மனனமிட்டு அவரை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி அவரை கௌரவப்படுத்துவதற்காக வேண்டியும் அவருக்கு நிர்வாகத்தினால் துவைச்சக்கர வண்டி ஒன்று அன்பளிப்பாக வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இவ்வாறு பல நடவடிக்கைகளை நிர்வாகம் ஊர் மக்களின் ஒத்துழைப்பினால் இதுவரை காலமும் அல்ஹம்துலில்லாஹ் செய்து கொண்டிருக்கிறது. இந்த மதரசாவுக்கு நிரந்தர கட்டிடம் ஒன்று அமைய வேண்டும் என்று 26/8/2010 நடைபெற்ற நிர்வாக குழு கூட்டத்திலே புதிய கட்டிடம் ஒன்று கட்டுவதற்காக வேண்டி முடிவு செய்யப்பட்டது. அதன் அஸ்திவார வேலைகளை ஊர் மக்களின் உதவியினால் அஸ்திவார வேலை செய்வது என்று முடிவு செய்தது. அவர்கள் அனைவருடைய உதவியினால் 8/10/2010 வெள்ளிக்கிழமை செவ்வால் மாதம் பிறை 24 ஜும்மாவுக்கு பின்னால் இந்த புதிய மதரசாவுக்கான கட்டிடத்துக்கான கல் ஊர் மக்களுடைய அனைவர்களுடைய கரங்களினால் ஆரம்பமாக நட்டப்பட்டது. அன்றிருந்து இன்று வரைக்கும் முழு ஒத்தாசையும் பண உதவிகளையும் உடல் உதவிகளையும் செய்ததை கண்டு எங்களுடைய மனங்கள் எல்லாம் உறுதிப்படுகின்றது. அவர்கள் அனைவர்களையும் அல்லாஹ் நல்ல கூலிகளை கொடுப்பானாக. சுமார் 30 லட்சம் ரூபாய் செலவான இந்த கட்டிடத்தை எவ்வாறு செய்வது என்று தீர்மானிக்கப்பட்டு ஒரு குடும்பத்துக்கு சுமார் 3000 ரூபாய் அறவிடப்பட்டது. அதை அதிகமானவர்கள் தந்து உதவினார்கள். மொத்தமாக தர முடியாதவர்கள் மாதம் 500 ரூபாய் வீதம் தந்து உதவி செய்தார்கள். கட்டிடத்துக்கான